வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ். ஒரு சூப்பரான தமிழக அரசு வேலைவாய்ப்பு சொல்கிறேன். அதுவும் உங்கள் சொந்த ஊர்லேயே எடுக்கிற மாதிரி. ஆமாம், உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஏஓ ஆஃபீஸ்லையும் இப்போ வேலைவாய்ப்பு வந்திருக்கு. தலையாரி, அதாவது கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணி. தற்போது எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, அதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, மிச்சம் உள்ள மாவட்டங்கள்லாம் எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலை நிச்சயமாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு கூட வர்றது தெரியாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும். அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு முன்னாடி பொதுவான தகவல் எல்லாமே சொல்லிடுறேன். அதாவது எல்லா மாவட்டத்திற்கும் இந்த தகவல் அப்படிங்கிறது சேம் தான். பணியாக இருக்கட்டும், அப்புறம் என்ன தகுதி, இது போன்ற விஷயங்கள். ஓகே, உதாரணத்துக்கு நான் இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனை காட்டுறேன். அடுத்ததாக எந்தெந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையும் 9/8 கடைசி தேதி. அதுக்குள்ளே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட், கிராம உதவியாளர், தலையாரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனறிவு தேர்வு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வுமே இருக்குது. அதுக்கான உத்தேசமான தேதியுமே கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ பதவி அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது விஏஓ இருக்காங்கல்ல, கிராம நிர்வாக அலுவலர், அவங்களுக்கு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற தலையாரி பணி. சம்பளத்தை விகிதம் பாருங்கள், 11,100லேருந்து 35,100 வரையும் உங்களுக்கு சம்பளம். அதாவது ஆரம்ப சம்பளம் 11,100, அதுலேருந்து ரிட்டையர் ஆகிறப்போ 35,100 வரையும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இது பேசிக் பே தான், ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடிஷ்னல் அலவன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வட்டத்தின் பெயர் திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை வட்டம், அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் என்ன வட்டம் அப்படிங்கிறத. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை, ஒரு கிராமங்களில் என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிற அந்த கிராமத்தின் பெயரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த வட்டம், எந்த கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி யாருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு வேக்கன்சி பொது பிரிவினரில் முன்னுரிமையற்றவருக்கு கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினரில் முன்னுரிமையற்றவரில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பொது பிரிவில் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி ஆதி திராவிடர், அதாவது எஸ்சி பெண் முன்னுரிமையற்றவர், எஸ்சியாக இருக்கணும், பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பதவி இருக்குது. ஸோ எஸ்சி பெண் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி பதவி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோர் பிசிஎம், அதாவது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்ஸ், பிசிஎம்மில் பொதுவில் ஒன்று இருக்குது. ஸோ பிசிஎம் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வேக்கன்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வேக்கன்சி ஸ்பிளிட்டப் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா உங்களுக்குன்னு வேக்கன்சி ஸ்பிளிட்டப் அதில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் பள்ளிக்கு போயிருக்கணும். 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லலை, 10ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் போயிருக்கணும். 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகியிருந்தாலும் நீங்கள் தகுதி தான். மதிப்பெண் பெட்டையில் கட்டாயம், அதாவது 10ஆம் வகுப்போட அந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறது முக்கியம். வயது வரம்பு பார்த்துடலாம். குறைஞ்சபட்ச வயது வரம்பு 21 வயசு, அதாவது கம்பல்சரி உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, அதுலேருந்து பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா 37 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதர தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் நல்ல பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் மிதிவண்டி அப்படி இல்லைன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். மிதிவண்டி அப்புறம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த தனியாக அந்த திறன் கண்டறியும் தேர்வு உங்களுக்கு கிடையாது. அதாவது இப்போது மிதிவண்டியோ இல்லை இருசக்கர மோட்டாரோ உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த 2 வீலர் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. பைக் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற செக் பண்ணுற அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை ப்ரோ என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, பட் எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஓட்டி காட்டணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையும் இதில் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் தேதியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ கடைசி நாளிற்குள் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் நேராகவே கொடுத்துடலாம்.
முக்கியமான விஷயம், விண்ணப்பதாரர் திருவண்ணாமலை வட்டத்தில் வசிப்பராக இருக்கணும். அதாவது எந்த வட்டத்தில் வேலை இருக்கோ அந்த வட்டத்திற்குள் வசிப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த கிராமத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன். இந்த வெப்சைட் அப்படிங்கிறது இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸ்க்ரோலை பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன தகவல் எல்லாமே இருக்கும். நான் ஏன் இப்போ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா தற்போது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பணி வந்திருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு திருவண்ணாமலைக்கு வந்துருச்சு, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் PDF, அப்ளிகேஷன் PDF கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருப்பூராக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், ராணிப்பேட், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸோ இதுவரையும் வந்திருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நான் டேரெக்டாக இந்த இடத்துல அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அரியலூர் வந்துருச்சுன்னா நான் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் PDF அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு பேஜை ரெகுலராக செக் பண்ணாலே போதும். அந்தந்த மாவட்டம் வரப்பையும் நம்ம டீம் வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டம் நோட்டிஃபிகேஷன் PDF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் PDFை கிளிக் பண்ணால் இந்த திருவண்ணாமலைக்குன்னு தனியாக போட்ட போஸ்ட் போகும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. ஓகே, ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் PDF வந்து தனியாக இருக்கும். அதாவது இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் PDFை கொடுங்க. ஸோ திருவண்ணாமலையோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துடும். ஓகே, ஏன்னா ஒரு வெப்சைட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக ஒன்றா வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்க்ரோலை பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் ஒரு போஸ்ட் இருக்குது, இது கிடையாது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், இந்த இருக்குது த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது அந்த திருவண்ணாமலை வட்டத்தில் இருக்கக்கூடியது தான். அதே மாதிரி போலூரில் இருக்குது, செங்கம், செய்யாறு, ஆர்னி, வந்தவாசி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 100+ வில்லேஜ் அசிஸ்டன்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த வட்டத்துக்குள்ளே வரீங்க, இதில் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதில் உங்கள் பிரிவுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொது தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது சேம் தான். அதை வேணால் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தெளிவாக நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி என்னென்ன தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே இணைச்சு நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஓகே, இன்னும் ஒன்று, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ சொல்கிறேன். எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தலாம். இப்போ வந்து நான் ராணிப்பேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் PDF அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரோலை பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டோட நோட்டிஃபிகேஷன் PDF இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ராணிப்பேட்டையோட அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் வந்து பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டண்ட் இருக்குது, அரக்கோணம் தாலுக்கு இருக்குது, ஆற்காட் தாலுக்கு, கலவை தாலுக்கு, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தாலுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இதில் எந்த தாலுக்கில் வரீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் PDFை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் சொலிங்கூர் தாலுக்கை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த சொலிங்கூர் தாலுக்குலேருந்து உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து என்னென்ன வேக்கன்சி வந்திருக்கு, அதை எந்தெந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க, அது யாருக்கு என்ன சுழற்சியில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாவில் தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து போதுமான தகவலையும் சேகரிங்க. எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.